தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் நோயாளி ஒருவருக்கு இரவு பாதுகாவலர் சிகிச்சை அளிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்த நோயாளி ஒருவருக்கு இரவு காவலர் சிகிச்சை அளிக்கும் வீடியோ காட்சி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஜகுஃபர் அலி அரசு தலைமை மருத்துவர் மீனாவிடம் தொலைபேசியில் பேசிய உரையாடல்களை தற்பொழுது கேட்கலாம். டாக்டர், இந்த இப்ப புதுசா ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு. ஏதோ ஸ்டாஃப் இல்லாம ஒரு இரவு காவலர் ஒருத்தர் ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மாதிரி வந்திருக்கு டாக்டர். அது என்ன டாக்டர்? அந்த அந்த ரூம்ல போஸ்டிங் ஆன ஒரு எம்என்ஏன்னு சொல்லுவோம், மேல் நர்சிங் அசிஸ்டன்ட்னு. சரி. அவர் அன்னைக்கு தான் இருந்திருக்கிறாரு. அவர் அங்க பக்கத்துல பாய்சன் கேஸ்க்கு வந்து ஸ்டமக் வாஷ்க்காக அந்த ரைஸ் டியூப் போடுவாங்க. அதை போட்டுட்டு இருக்கிற நேரத்துல இவர் ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்லி தொடச்சு மட்டும்தான் விட்டுருக்காரு. இவர் வேற எதுவும் பண்ணல. தையலோ ஆயுதம் போடுறதோ அந்த மாதிரிலாம் இல்ல. இவர் செய்யக்கூடாதுதான். மனிதாபிமானத்துல தான் நான் போய் தொடச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அவர்கிட்ட விளக்கம் கேட்டா இவங்களுக்கு எல்லாம் நம்ம ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கோம் சார். இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ட்ரைனிங், ஈவன் சிபிஆர் கூட பண்றதுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். எமர்ஜென்சி தான் இவங்க கை வைக்கலாமே ஒழிய இது ஒன்றும் ரொம்ப பெரிய எமர்ஜென்சி கிடையாது. கத்திதுன்னு சொல்லி மனிதாபிமானம் தானே ஒழிய இது எமர்ஜென்சி கிடையாது.